ஓவரால் சொல்லப்போனால் ஒரு பெரிய ஜனக்கூட்டம் அப்படிங்கிறது வந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. ஓவரால் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய சுற்றுப்பயணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஜனங்களின் மத்தியில் ஜனநாயகம்னு சொல்லணும். மிகப்பெரிய ஒரு தன்னெழுச்சியாக வந்திருக்கக்கூடிய மக்களே அதற்கு சாட்சின்னு சொல்கிறோம். தமிழகத்தில் வரக்கூடிய 2026 மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழப்போகுதுன்னு சொல்கிறோம். ஓராண்டு கட்சி ஈராண்டு கட்சின்னு சொல்லிட்டு கொக்கரிச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்டையை சொல்லிட்டு இருக்கிறாரு ஜனநாயகம்னு சொல்கிறோம். மிகப்பெரிய மக்கள் எழுச்சியிலும் மக்கள் வெள்ளத்திலையும் தலைவர் தளபதி அவர்கள் மிதந்தே வந்திருக்கிறாரு. 15 மணி நேரம் ஒரு 40-45 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணுறதுக்கு 15 மணி நேரம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், இன்னும் அடுத்தடுத்த காலகட்டத்தில் எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றது மாதிரி அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் கூட்டிருப்பாங்க. நாங்கள் எல்லாத்துக்குமே தயார், அவரை கூட்டிகிட்டு போகிறது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனைன்னு சொல்லியிருப்பார். அது இன்றைக்கி அவருடைய மொழியில் பேசியிருப்பார். அப்போ அதுதான் மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தது. இது என்ன புதுசாக ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுதான் உண்மையாக இருக்குது. அவரை கூட்டிகிட்டு போகிறது தான் மிகப்பெரிய சவால். புரியுதுங்களா? மக்களின் ஒரு எழுச்சி நாயனாக ஜனநாயகனாக இந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மக்களாட்சியை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தலைவனாக தன்னெழுச்சியாக வந்த கூட்டத்துக்கு சான்றாக அந்த கூட்டம் அவரை தலைவரை மதித்து தலைவரை ஏற்றுக்கொண்டு நமக்கான ஒரு லீடர் வந்திருக்கிறாருன்ற ஒரு இடத்த இன்றைக்கி பார்க்குதுன்னு சொல்கிறோம்.